Talk to me, numbers never lie. Add it up, that's me. மக்களே எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முனியப்ப சாமியை சேலத்தில் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போகக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா, ஹொசூர் டு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட் மனோஜோட திருமண நாளை சிறப்பிக்கிறதுக்காண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டோம். நம்ம ரங்கராஜோட காரில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ கோயம்புத்தூரில் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத நண்பர் வரக்கூடிய வீடியோவில் சொல்லுவார். அதாவது பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை காலையில் கிளம்பி சனிக்கிழமை அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட கல்யாணத்தை முடிச்சுட்டு திரும்ப கிளம்புற மாதிரி பிளானு. இதுவே போங்க. எத்தனை வருஷமா கட்டினாங்க? இப்போதான் கட்டினானுங்க. இல்லை, எத்தனை வருஷமா கட்டினாங்க? நான் கோயம்புத்தூரில் இங்கேருந்து வெளியே போகல, இந்த பாலம் ஸ்டார்ட்டே பண்ணல. அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. சார் இதெல்லாம் சார் சிடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ வந்துட்டு நம்ம அந்த பாலம் தாண்டிட்டோம். இதெல்லாம் தாண்டிட்டோம். இந்த ஏர்போர்ட்லாம் தாண்டி இந்த சைடு சென்னைக்குள்ள போய் வந்துருச்சு. சென்னைக்குள்ள போய் வந்துருச்சு. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ, சிடி எல்லாம் இங்க கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது நம்ம மருதமலை சைடு. அப்புறம் வேளாண்மை காலேஜ் இங்க தானே இருக்கு. அதெல்லாம் நம்ம மருதமலை ரோட்ல தான். வடவழி இது என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஏன்னா அதுதான் ஃபுல்லா சென்றுங்க. எக்ஸாம்க்குலாம் அதுதான் ஃபுல்லா எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங்க்குலாம் அதான் வரணுங்க. பரவாயில்லையா? டிராஃபிக் கம்மியா இருக்கு. பாருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. கோயம்புத்தூர் சிட்டியே தெரியாது உங்களுக்கு. இப்போ ஆமா, கீழே இறக்கி இருக்கலாம் கொஞ்சம். நம்ம கோப்ஸ் பீலமே எந்த இதுமே தெரியாது. நீங்க அங்க சிட்டிக்குள்ளே வராது. சிட்டிக்குள்ள இருக்கணுமா? ஆமா, போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் அவுட்டர் தாங்க அது. சிட்டிக்குள்ளே வராது. அது ஏகப்பட்ட ட்ரெயின்ல ஒரு 2-3 ட்ரெயின் வந்துட்டு இந்த சிட்டிக்குள்ள இருக்க ரயில்வே ஸ்டேஷன் வராது. அப்படியே போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க, எவ்வளவு டிராஃபிக் பாருங்க. ஆப்போசிட்ல தான் வழிங்க அது. யாரும் இறங்குறது இதுதான் மரக்கடை. நம்ம இறங்குற ஸ்டாப் தான் மரக்கடைன்னு சொல்லுவோம். இங்கதான் ஃபுல் துணி கடை, லோக்கல் பர்ச்சேஸ், நம்ம இந்த இதெல்லாம் வாங்குவாங்களா, ட்ரெஸ் கிஸ். சின்ன சின்ன முருகைய சிங்கார தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேல. கோயம்புத்தூருக்கு உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்முடைய தமிழ் கடவுளான முருகரை போய் தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு மருதமலை போயிட்டோம். மருதமலை போய் படி ஏறலாமா இல்லை பஸ்ஸில் ஏறி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பஸ்ஸு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறி போயிடலாம், படியில் ஏறினா டைம் ஆகும், மேபி நடைய சாத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா தெரியுது அவ்வளவு கூட்டம். என்னடா இது, இன்றைக்கி சனிக்கிழமை தானே, ஞாயிற்றுக்கிழமை இல்லையே, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைக்கி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் முருகரை பார்க்குறதுக்கு மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. நம்மளும் அந்த கூட்டத்தில் நின்று ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் நின்றுருப்போம். 3/4 மணி நேரம் நின்று முருகரை பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து கூடின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னாங்க நம்ம ஈசா போயிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. அடுத்து போகக்கூடிய இடம் ஈசாவில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆதியோகியோட சிலையை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிலெல்லாம் வாங்கி மாலை நேரத்தில் நம்ம உள்ளே நுழைஞ்சிருக்கோம். உள்ளே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னார், செருப்பை கழட்டி போட்டு வந்துருங்க அப்படின்னாரு. செருப்பை கழட்டிட்டு அந்த கல்லில் நடக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாட்டு இருக்கு, ஐயோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போது நம்ம நண்பர் இருக்காரே, அவர் யார்கிட்ட தான் பேசுவார்னு தெரில. அன்றைக்கி தான் ஏதோ வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே தான் போயிட்டுருக்காரு நம்ம ராஜேஷ். அப்படியே நம்ம வந்து ஈசாவில் நடந்து போயிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சொல்கிறாங்க ஹொசூரில் இருக்கக்கூடிய கிளைமேட் கோயம்புத்தூரில் இல்லைன்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இப்பொழுதைக்கு கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் அங்கே பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறது தான் காரணமாக இருக்குது. அந்த பொருளாதார வளர்ச்சி இயற்கையை எந்த விதத்துலையும் பாதிக்காமல் அமைஞ்சிச்சுன்னா அந்த ஊரும் மிக சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தும் கூட. ஈசா ஒரு பக்தி முயற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒவ்வொருத்தரும் எதனாலும் சொல்லிக்கட்டும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்தி முயற்சியை சிறப்பாக மையமாக கொண்டு எல்லாத்தையும் ஒரு நல்ல வழியில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதற்கு முன்மொழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய எல்லாம் நல்ல என்னடா வீடு இது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் மனோஜ் நமக்காக நைட் ஸ்டே பண்ணுறதுக்காண்டி புக் பண்ண வீடு இது. செமையாக இருந்துச்சு. ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் 2 பெட்ரூம் இருந்துச்சு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் இருந்துச்சு. நமக்கு வந்து காய்கறிகளும்
அது அரிசி அந்த பருப்பு அந்த பொருள்லாம் கொண்டு வந்தால் போதும், அங்கேயே சமைச்சு சாப்பிட்றதுக்கான வசதியும் அங்கே அமைச்சிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கான ரிசப்ஷனுக்கான ரெடி ஆகிட்டாங்க. ரிசப்ஷனுக்கு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி ஜாலியாக ஒரு விஷ் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்தது நம்ம மாப்பிள்ளை வேறு ஆப்போசிட் இருக்கக்கூடிய கூலர் வந்து எனக்கு மூஞ்சிக்கினே அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக அதை மாற்றி இதை மாற்றுன்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சு கீழே வந்தால் டீ கடை செட்டப்போட ஒரு செம்மையான ஒரு டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூமில் எழுந்திரிச்சி காலையில் எங்கடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னாங்க பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ரூம்போட அவுட்லுக்கில் இருக்கக்கூடிய வியூ, செமையாக இருந்துச்சு. இது வந்து இந்த ரூம்போட ஃபெசிலிட்டிஸ் அந்த கான்டாக்ட் லிங்க்லாம் உங்களுக்கு தரேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு திருக்கோயிலாக அமைஞ்சிருக்குது கோயம்புத்தூரில். இங்கு 5 சிறப்பு வாய்ந்த அதிசயங்கள் நடந்ததாக சொல்கின்றார்கள். இரவா பனை, பிறவா புலி, புழுக்கா சாணம், எலும்பு கல்லாவது, வலது காது மேல் நோக்கிய நிலையில் மூர்த்தி நிலையில் இறப்பது போன்ற முக்கியமான 5 அம்சங்களை கொண்டுள்ள திருத்தலம்தான் இந்த பேரூர் பட்டீஸ்வரர். அது மட்டுமின்றி பாடப்பட்ட தலமாகவும் சிறப்பு பெற்றிருக்குது. இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஜிடி நாயுடோட பாலத்தில் திரும்பவும் நம்ம ஹொசூரை நோக்கி கிளம்பிட்டோம். வண்டி வேகமாக போயிட்டுருக்கிறது தான் நீங்கள் ஜிடி நாயுடு பாலத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கோயம்புத்தூரில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நினச்சா நம்ம ஊட்டி போயிடலாம், வால்பாறை போயிடலாம், ஆனைக்கட்டி போயிடலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு போயிடலாம், ஈசா போயிடலாம், கோவை குற்றாலம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை பெருசாக எடுக்குவாங்க. எங்கள் ஊரில் எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க, 2-3 மால் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவாங்க. அடுத்து பக்திக்கு எடுத்தோம்னா மருதமலை, பட்டீஸ்வரர் கோயில், வெள்ளியங்கிரி, கோணியம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன், ஈச்சனாரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. உண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்று ஊற இப்போ நம்ம வந்திருப்பது செல்வி மெஸ்ஸு. செல்வி மெஸ்ஸில் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப துடியாக துடித்தாங்க. அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வி மெஸ்ஸுக்கு வந்தாச்சு. அங்கே போய் பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. எங்கடா போய் உட்காருன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒருத்தர் பிடிச்சி ஒரு 4 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் மறுபடி திருப்பி கிளம்பணும். அவ்வளோதாங்க, ஒரு 4 மணி பக்கத்தில் நம்ம ஹொசூர் ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்ம ஹொசூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போன மனோஜ் கல்யாணத்தோட விளாக். இந்த பாட்டு போடாதீங்க, தயவு செய்து போடாதீங்க. 1 லட்சம் வாட்டி கேட்டிருப்பேன், என் பையன் சாவடிறான். இந்த ஜில்லா விட்டு ஜில்லா வந்து நம்ம படம் உண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்று ஊற விட்டு இப்போ நம்ம வந்திருப்பது செல்வி மெஸ்ஸு. செல்வி மெஸ்ஸில் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப துடியாக துடித்தாங்க. அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வி மெஸ்ஸுக்கு வந்தாச்சு. அங்கே போய் பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. எங்கடா போய் உட்காருன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒருத்தர் பிடிச்சி ஒரு 4 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் மறுபடி திருப்பி கிளம்பணும். அவ்வளோதாங்க, ஒரு 4 மணி பக்கத்தில் நம்ம ஹொசூர் ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்ம ஹொசூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போன மனோஜ் கல்யாணத்தோட விளாக். இந்த பாட்டு போடாதீங்க, தயவு செய்து போடாதீங்க. 1 லட்சம் வாட்டி கேட்டிருப்பேன், என் பையன் சாவடிறான். இந்த ஜில்லா விட்டு ஜில்லா வந்து நம்ம படம்